நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? 9லேருந்து 10:30க்குள்ள நல்ல நேரமா, சீக்கிரமா போயிடுங்க. அம்மா நான் ரெடி ஆயிட்டேம்மா. ஜெயந்தி வந்த உடனே கிளம்ப வேண்டியதுதான். என்னடா ஜெயந்தி என்னடா இன்னும் காணோம்? அவ எப்போ வருது, நீ எப்போ கிளம்புறது? இந்நேரம் அவன் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிருக்கணும். எதுக்கு நான் ஒரு ஃபோன் பண்ணி பார்த்துறேன். ஹலோ ஜெயந்தி, இப்போ நீ எங்க இருக்க? நான் ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்துட்டேங்க. இப்ப பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நீ வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பஸ்ஸே வரலங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2 பஸ் மாறி வர எப்படியும் 7 மணி ஆயிடும். அவ்வளோ நேரம் ஆகுமா? அப்போ நீ ஒன்று பண்ணு, பஸ்ல வர வேணாம், ஆட்டோ பிடிச்சி நேரா செல்வம் வீட்டுக்கு வந்துரு. செல்வம் வீட்டுக்கா? என்னங்க என்னாச்சு? ஏன் திடீர்னு அங்க வர சொல்றீங்க? எல்லாம் போன்லயே சொல்லிட்டு இருப்பாங்களா? நேர்ல வா சொல்றேன். என்னப்பா அது? அவகிட்ட விஷயத்த சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் பாதியில கட் பண்ணிட்ட? அம்மா அவகிட்ட விஷயத்த சொன்னா கேள்வி மேல கேள்வியா கேட்டிருப்பா. இப்பயே நேரம் ஆயிடுச்சு. அங்க வரட்டும், அங்க வச்சு சொல்லிக்கிறேன். சரி வரமா? அப்பா வரம்பா. ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? அது வேற ஒண்ணும் இல்லப்பா. நியாயமா பார்த்தா நானும் உங்க அப்பாவும் தான் போய் அர்ச்சனாவை ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரணும். அப்புறம் என்னம்மா, கிளம்பு, போயிட்டு வந்துருவோம். உனக்கு பாசம் இருக்கிறத விட பிடிவாதம் அதிகமா இருக்கு. டேய் வினோத், இப்பவே நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் புறப்படுறா. சரிப்பா, சரி வரமா. ஆட்டோ. என்னடி இது? அவசரத்துக்கு ஒரு ஆட்டோவும் கிடைக்க மாட்டேங்குது. டென்ஷன் ஆகாதடி. இப்ப என்ன ஆயிடுச்சு? என்னடி டென்ஷன் ஆகாம? இவர் வேற திடுதுப்புன்னு ஃபோன் பண்ணி செல்வம் வீட்டுக்கு நேரா வான்னு சொல்லிருக்காரு. என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியலையே. ஆட்டோ, ஆட்டோ, வா. அம்மா, ஜெயந்தி, என்ன வீட்டுக்கு போல எங்க நின்னுட்டு இருக்க? வீட்டுக்கு போறதுக்கு தாமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு எங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி நேரா செல்வம் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டாரு. உன் வீட்டுக்காரருக்கு வீட்டுக்கு வர சொல்லாம செல்வ வீட்டுக்கு வர சொன்னாரு? தெரியலையே. என்னன்னு கேட்டதுக்கு உனக்கு எல்லாம் போன்லயே சொல்லணுமா, நேரா வந்து சேருன்னு சொன்னாரு. செல்வ வீட்டுல என்ன விருந்தா நடக்க போகுது? என்ன அந்த குடிகாரப்பன் தண்ணிய போட்டுட்டு வந்து அர்ச்சனா கிட்ட ஏதாவது தகராறு பண்ணிருப்பா? இல்ல அந்த பஜாரி பாக்கியம் ஏதாவது சின்ன விஷயத்த பெருசாக்கிருப்பா? அதனால அர்ச்சனா அவங்க வீட்டுக்கு போன் பண்ணிருப்பா. உடனே பாசமலர் அண்ணன் தங்கச்சியை பார்க்க கிளம்பி போயிருப்பாரு. இதெல்லாம் நடக்கிறது அந்த வீட்டுல சகஜம் தானே? எதுவா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க போனதும் எல்லாம் தெரிய போகுது. சரி, ஒண்ணு பண்ணுங்க, நான் வந்த ஆட்டோலயே வந்துருங்க. நான் போற வழியில இறங்கிக்கிறேன். அப்பா, ரொம்ப நல்லதா போயிடுச்சுமா. அப்புறம் ஜெயந்தி, அங்க போய் இறங்கணும்னு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு உடனே போன் பண்ணி சொல்லணும், புரிஞ்சுதா? சரிம்மா. சரியா இருங்க. போ. அடடே மாப்பிளே வாங்க. பூங்காவனம், செல்வம், பாக்கியம். வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கிறீங்க? வாங்க தம்பி. என்னங்க? உட்காருங்க. அர்ச்சனா, வாங்க வாங்க மாப்பிள்ள. அண்ணா வந்திருக்காரு. வாங்கண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேண்ணா. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா வேலைக்கு மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிடுறாங்களா? பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, அங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்கம்மா. ஆமா, என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அண்ணி வரலையா? இல்லம்மா, உங்க அண்ணியை ஆபீஸ்ல இருந்து நேரா இங்க வர சொல்லிட்டேன். ஏன் இப்ப கூட உங்க அம்மா வரமாட்டாங்களா? இல்ல அத்தை, அது வந்து அம்மாவுக்கு.
எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு உங்க அம்மா தெளிவா தான் இருக்காங்க. நாங்க தான் எல்லா விஷயத்திலயும் மானங்கிட்டு போய் நிக்கிறோம். பாக்கியம், நீ கொஞ்சம் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? இப்பதான் ஒரு வழியா பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு சுபகாரியம் நடக்க போகுது, அதுக்குள்ள உன் புராணத்தை ஆரம்பிச்சிட்டியே, பேசாம இரு. அம்மா, அண்ணனுக்கு காப்பி கொண்டாமா. உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருங்க. வாங்க மாமா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். சரி. ஆமா, ஜெயந்தி ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு வரமா, நேரா இங்கே வந்துருமா? இல்ல மாமா, ஜெயந்தி ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வரதுக்கு லேட் ஆகும்ட்டு நேரா இங்க வர சொல்லிட்டோம் மாமா. எங்க ஆஃபீஸ் வேலைலாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல, எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல மாப்பிள்ள, எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா போயிட்டு இருக்கு. உங்க எம்டினால எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அவர் நல்ல மனுஷன் தானே? ஆமாமா, எப்படி ரொம்ப நல்ல மனுஷன், எந்த பிரச்சனையும் இல்ல. செல்வம், பெரியவங்க நாங்க பேசிக்கிறோம், நீ போய் ரெடி ஆகுவா. இல்லப்பா, வந்திருக்காருல்ல, பேசிட்டு அதுக்கப்புறமா அட சொன்னா கேளுப்பா, நீ போய் ரெடி ஆகு, போடா. பரவாயில்லப்பா, நான் பேசிட்டு அதுக்கப்புறமா. பெரியவங்க நாங்க பேசிக்கிறக்க நீ போய் ரெடி ஆகுடா, போடா. என்ன மாமா, உடம்புலாம் சௌரியமா இருக்கா? புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் அவன். பார்த்து ஒழுங்கா ஓட்ட மாட்டியா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். நீ ஏன் வேகமா வந்த? கண்ணு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா? வண்டி பத்தியா எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு? யோ, நீ ஏன் டேனிங்ல வேகமா வந்த? நீ வேகமா வந்தன்றியா? நீ தான் ஓவர் ஸ்பீடா வந்த. ஏய், இடிச்சது மட்டும் இல்லாம ஆர்டிஓ மாதிரி ரூல்ஸ் பேசுற. அதுக்கு சொல்றியா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். நீ தான் டேனிங்ல வேகமா வந்த. இடிச்சதுக்கு பணத்தை கொடுத்து அப்புறம் பேசியா நீ? யோ, நான் பார்த்து நேரா தான் வந்தேன். எங்க பார்த்துட்டு வந்த நீ? தான் ஓவர் வந்தீங்க. இது இடிச்சது யாரு? நீ தானே? நீ இடிச்சதால தானே இப்படி ஆச்சு. என்னங்கற பல சாவி ஓடியா? ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல சரி பண்ணி கொடு. என்னடி இது, டைம் வேற ஆயிட்டே இருக்கு. இப்ப போய் தகராறெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, இப்ப என்னடி பண்றது? யோ, நீ போதையில வந்து மோதன மாதிரி மோதிட்டு என்கிட்ட காசு கேட்டா என்ன அர்த்தம்? உன்னால தான் இப்படி ஆச்சு. நீ வண்டி மோத நிதானத்துல ஓட்டிருக்கீயா? தாறுமாற ஓட்டிட்டு என்கிட்ட காசு கேக்குற? டிரைவர், நாங்க கொஞ்சம் அவசரமா போகணும், கொஞ்சம் சீக்கிரம் வண்டி எடுங்களேன். அட சும்மா இருமா, 100 ரூபாய் சவாரிக்கு பார்த்தா 1000 ரூபாய் செலவாயிடும். குடுப்பியா நீ? யோ, நீ பணத்தை குடியா? யோ, நீ தான் நாங்க வந்த. நீ பணத்தை குடுக்குறியா சரி பண்றியா? என்னால பணம்லாம் கொடுக்க முடியாது. தப்பா ஓட்டுது நீ. நான் எதுக்கே பணம் கொடுக்கணும்? அவர் தாண்டி. ஹலோ ஜெயந்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் என்னாச்சுன்னு பாரு. இல்லங்க, நான் வந்துட்டு இருக்கிறப்போ ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆச்சா? உனக்கு என்னாச்சு? ஐயோ, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். ஆட்டோவும் 2 வீலரும் மோதிக்கிட்டாங்க, அதான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீ வேற ஆட்டோவை பிடிச்சி வர வேண்டியது தானே? டைம் ஆயிட்டு இருக்கு ஜெயந்தி, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க, நான் வேற ஆட்டோ பிடிச்சு சீக்கிரம் வந்துடுறேங்க. சரி வா. என்னாச்சா? ஒன்றும் இல்லை, வர வழியில ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஐயோ, இல்ல ஜெயந்திக்கு ஒன்றும் இல்லை, வந்துருக்கலாம், வந்துருவாங்க, சீக்கிரம் வந்துருவாங்க. அவர் வேற சீக்கிரமா வர சொல்றாரு. இவங்க சண்டை எப்ப முடியறது, நாம எப்ப வீட்டுக்கு போறது? சரி வா, நம்ம வேற ஆட்டோ பிடிச்சு போயிடலாம். எடே சீக்கிரம் எடு, பார்ட்டி வெயிட்டிங். இல்லனா போலீஸ் ஸ்டேஷன் போலாம் வா. வேண்டாண்டி, பிரச்சனை முடிஞ்சிருச்சு போல இருக்கு. இப்ப வண்டி எடுத்துருவாங்க, நம்ம இந்த ஆட்டோலயே போயிடலாம். குடியா, முதல்ல பணத்தை கொடு. இந்த சாவி. இனிமேயாவது ஒழுங்கா பார்த்து போ. எங்களுக்கு தெரியும், நீ முதல்ல பார்த்து போ. வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டுங்க, நான் இங்கேயே இறங்கிறேன். ஏய், ஏண்டி இங்க நிறுத்த சொல்ற? நான் இங்கேயே இறங்கிறேன்டி. நீயும் அங்க வரலாம்ல. உங்க குடும்பத்துல 1000 நடக்கும், வீணா ஏன் நான் தலையிட்டுக்கிட்டு? எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணு, நான் கிளம்புறேன். சரி. ஹாய், ஜெயந்தி வந்துருச்சு. அண்ணா ஜெயந்தி வந்துருச்சுண்ணே. ஜெயந்தி வந்துருச்சு. என்னாச்சு உனக்கு இப்போ? ஜெயந்தி வந்தா வரட்டும், அதுக்கு எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ற? இல்லைண்ணே, அது ஒரு ஆர்வத்துல சந்தோஷத்துல உணர்ச்சி வசப்பட்டேன். அத ஜெயந்தி உள்ள வந்துருச்சு. வாமா ஜெயந்தி. வாமா வா. பாக்யம், பாக்யம், ஜெயந்தி வந்துருச்சு, சீக்கிரமா வா. வாமா ஜெயந்தி, உனக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். பாக்யம், அதான் வர வேண்டியவங்களாம் வந்துட்டாங்கல்ல, மற்ற செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடலாமே. யோ, வந்தவங்களுக்கு காப்பி டீ ஏதாவது வேணுமான்னு கேட்க வேண்டாமா? நீயும் காலைல வெந்நீர் ஊத்திட்ட மாதிரி பறக்கிற, கொஞ்ச நேரம் சும்மா இரு. சரி ஜெயந்தி,
நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். நீ அதை சாப்பிட்டுட்டு அர்ச்சனாவுக்கு அலங்காரம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆ, அர்ச்சனாவுக்கு அலங்காரம் பண்ணணுமா? எதுக்கு? என்னம்மா ஜெயந்தி இப்படி கேக்குற? அர்ச்சனாவுக்கு நீ தானே அலங்காரம் பண்ணணும், அதானே முறை. அத்தை அது வந்து ஜெயந்திக்கு விஷயம் தெரியாது, அதான் குழப்பத்துல இருக்கா. என்ன தம்பி சொல்றீங்க? ஜெயந்திக்கு விஷயமே தெரியாதா? இல்ல அத்தை, போன்ல இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு நேர்ல வந்தா சொல்லிக்கலான்னு உடனே கிளம்பி வர சொல்லிட்டேன். வந்துட்டேன்ல, இப்போ செல்வத்துக்கும் அர்ச்சனாவுக்கும் சாந்தி முகூர்த்தம் சொல்லிட்டா போச்சு. என்னது சாந்தி முகூர்த்தமா? 6 மாசம் தள்ளி வச்சிருந்தீங்களே, அப்புறம் என்ன திடீர்னு இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? அது உனக்கு விஷயமே தெரியாது இல்லம்மா. அது வேற ஒண்ணு இல்ல, நம்ம பாக்கியம் போய் ஒரு ஜோசியக்காரன்ட்ட ஜோசியம் பார்த்தால, அவன் சுத்த ஃப்ராடு புருடா. ஆமா, நான் என்னோட 7வது அறிவை யூஸ் பண்ணி அவன் ஒரு ஃப்ராடுங்கிறத எல்லாருக்கும் புரிய வச்சுட்டேன்ல. அம்மா, இவர் என்ன சொல்றாரு? இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? நீங்களும் அதை நம்பிட்டீங்களா? ஆமா ஜெயந்தி, இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். அந்த ஜோசியக்காரன் செத்து போனவனோட ஜாதத்தை வச்சுக்கிட்டு அவன் எப்படி இருப்பான் அப்படி இருப்பான் ஆஹா ஓஹோன்னு ரீல் விட்டதாலதான் அவன் சரியான ஃப்ராடுங்கிறதையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அவன் சொன்னதை நாமையே நம்பிட்டு இருக்கணும்னு ஒரு ஐயரை பார்த்து சாந்தி முகூர்த்தத்துக்கு இன்னைக்கே நாள் குறிச்சிட்டோம். இந்த தகவலை எங்க மாமா போய் உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்களும் சந்தோஷப்பட்டு உங்களை அனுப்பி வைக்கிறேன். நாங்க நீங்களும் வந்துட்டீங்க. என்னம்மா ஜெயந்தி, இன்னும் என்ன யோசிக்கிற? ஒரு நல்ல காரியம் செய்யும் போது எதுக்கு இப்படி அவசர அவசரமா செஞ்சுக்கிட்டு நாளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வீணா மனசு கஷ்டம் வரும்ல. அதனால ஒரு நல்ல ஜோசியரா பார்த்து. ஜெயந்தி, பெரியவங்க பேசி ஒரு நல்ல காரியத்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்கல்ல, அப்புறம் ஏன் இடையில பூந்து குழப்பத்தை உண்டு பண்ற? போய் நல்ல காரியத்தை நல்ல நேரத்தில் நடக்க ஏற்பாடு பண்ணு போ. வாங்க நீ. அர்ச்சனா, இன்னைக்குதான் உனக்கு நல்ல காலமே பிறந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அக்கா, ஃபர்ஸ்ட் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் அலங்காரம் பண்ண ஆரம்பிங்க. இல்ல, காஃபி எல்லாம் அப்புறம் தான். முதல்ல அர்ச்சனாவுக்கு அலங்காரம். அர்ச்சனா, இந்த புடவை முதல்ல கட்டிக்கோ. என்ன பாக்குற? கட்டிக்கோ. பூவெடுமா. மாப்பிள்ள, ஏன் ஃப்ரீயா பேச மாட்டேன்றீங்க? ஷையாவே இருக்கீங்க. ஏன் மாப்பிள்ள, என்னாச்சு? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, நீங்க என்ன புரியாத ஆளா இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் சாந்தி முகூர்த்தம் இல்லையா, அதான் பையன் கொஞ்சம் சையா ஃபீல் பண்றான். இல்ல மாமா, ஏற்கனவே 2 தடவை. ஏற்கனவே 2 தடவையா? இல்ல, சாந்தி முகூர்த்தம் ஃபிக்ஸ் ஆகி நடக்காம போயிடுச்சு இல்லையா, அதனால இந்த தடவை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த தடவை என் பையனோட சாந்தி முகூர்த்தம் சும்மா ஜாம் ஜாம்னு எல்லாம் நடக்கும். செல்வம். என்னடா இது? ஒண்ணு இல்லண்ணே. போடா. சரிண்ணே. என்னைக்கோ நடக்க வேண்டிய நல்ல காரியம் இவ்வளவு நாள் தள்ளி போயிடுச்சு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இருந்தாலும் உங்க அம்மா மேல எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் ஜெயந்தி. என்ன வருத்தம்னு கேக்குறியா? பின்ன
அந்த ஜோசியக்காரன் அப்படி சொல்றான் இப்படி சொல்றான்னு உங்க அம்மா தானே என்ன அங்க கொண்டு போய் விட்டாங்க. நானும் அந்த பித்தலாட்டக்காரன் சொன்னதை நம்பி என் தாலிக்கு பங்கம் வந்துருமோன்னு பயந்து சின்னஞ்சிறுசுகளை இவ்வளவு நாள் பிரிச்சு வச்சுட்டேன். அது எவ்வளவு பாவம். செத்து போனவன் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு ஆஹா ஓஹோன்னு சொன்னானே அந்த ஃப்ராடு ஜோசியக்காரனை என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. ஆனா எனக்கு வந்த கோவத்துக்கு உங்க அம்மாவை காய்ச்சி மூச்சுன்னு கத்திருப்பேன். சரி, நம்ம குடும்பத்துக்குள்ள எதுக்கு அனாவசியமா தகராறு பண்ணிக்கணும், நடக்க வேண்டிய நல்ல காரியம் நல்லபடியா நடக்கட்டும்னு விட்டுட்டேன். இல்லம்மா, எங்க அம்மாவும் வேணும்னு அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால்தான் நானும் என் மனசை சமாதானப்படுத்திக்கிட்டேன். பாதாம்பருப்பு, பிஸ்தா ரொம்ப சின்னதா தயார் பண்றாங்க. இது யோ, கருப்பட்டி. என்னையா பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு நம்ம பையனுக்கு முதலா தெரியல, அதான் என் கையாலேயே இந்த பாரு பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் போட்டு பாலை சுண்டா காய்ச்சிக்கிட்டு இந்த பாரு கருப்பட்டி. பாக்கியம், இந்த கருப்பட்டியோட மகிமை இப்ப இருக்கிற யாருக்குமே தெரிய மாட்டேங்குது தெரியுமா? சூப்பரா ஜிவ்வுன்னு இது இருக்கும். பாரியா, இதுல அப்படியே ஜவ்வரிசி சேமியா எல்லாம் போட்டு பாயசம் மாதிரி ரெடி பண்ணிடியா? ஆட அறிவு கட்டவல, நான் என்ன பாயாசமா காய்ச்சிக்கிட்டு இருக்கேன்? ச்சே, இதெல்லாம் போட்டு கலக்கி மன்மதபானம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத குடிச்சான்னு வச்சுக்கோ நம்ம புள்ள சும்மா சீ, தப்பா பேசாதயா. வாய மூடி. யார் தப்பா சொன்னா? இதெல்லாம் தப்புன்னு சொன்னா தாண்டி தப்பு. நீ போய் வேலையை பாரு. இதெல்லாம் குடிச்சு என்னமோ தாண்டி படித்தோல, மூணு போ. பிள்ளைக்கு அப்பனா இருக்கேன். என்னம்மா ஜெயந்தி, அலங்காரம் எல்லாம் முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சதுப்பா. நல்ல நேரம் 9 to 10 ஐயர் சொல்லியிருக்காரு. இன்னும் நேரம் இருக்குமா? சரிங்க மாமா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார பொன்னியும் மாப்பிள்ளையும் ரூமுக்கு அனுப்பி வச்சுடுங்க. அப்போ நாங்கள் வரோம் மாமா. வாங்க. என்ன தம்பி இது, காஃபியோட புறப்படுறேங்கிறீங்க? இருந்து சாப்பிட்டு போங்க. பரவாயில்ல அத்தை, இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கிறோம். டைம் ஆயிடுச்சு, கிளம்புறோம். சரி, வரேன் அத்தை. வரேம்மா. வரேன் மாமா. வாங்க. வரேன்பா. வாமா. மாப்பிள்ள போயிட்டு வரோம். வாங்க. வரேன் செல்வம். ம்